உள்ள தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாள் மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய பந்தை சூழ வர, உம்முடைய தெய்வீக ஆலோசனைலாம் கேட்க நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கம் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தகப்பனே, மீண்டும் ஒரு விசை இந்த மாலை வேதராட்சி கூட்டத்திலே நாங்கள் பிரவேசிக்கும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மூலமாக இருப்பது நிச்சயமாகவே உம்முடைய கிருபை என்று சொல்லி, ஆண்டவரே, சோத்திரத்துடனே நன்றியுடனே உம்முடைய சமூகத்திலே இந்த நேரத்திலே காணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து இதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த ஆண்டு அங்கே துவக்கம் முதல் ஆண்டு இந்த நாள் வரைக்குமாக நீர் எங்களுக்கு உண்மையாக இருந்தீர். நீர் எங்களுக்கு கிருபையும் இரக்கம் உள்ளவராக இருந்தீர். எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் ஆவிக்குரிய வண்ணமாகவும் ஆண்டவரே சரீர பிரகாரமாகவும் நிர்மூலமாகாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை காத்து கொண்டீர், எங்களை தாங்கினீர், எங்களை பலப்படுத்தினீர். ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்தினீர், எங்களுக்கு போதித்தீர், ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அறியாத காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு விலக்கி காண்பித்தீர். மக்களே அதிகமாக இந்த ஆண்டிலே நாங்கள் வளரும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்து நாங்கள் தவறும் பொழுது எங்களை அன்போடு கூட ஆண்டவரை எச்சரித்து நல்வழிப்படுத்தினீர். எங்களுடைய ஜீவியத்திலே இத்தனை மாதமாக அந்த 12 மாதம் அளவும் எல்லா விதத்திலும் எங்களை வழிநடத்தினீர். எங்கள் சுகவீனத்தின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே, எங்களுடைய சோர்வுகள் மத்தியிலே, எங்களுடைய தோல்விகள் மத்தியிலே ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஒரே அடைக்கலமாக இருந்தீர். நீரே எங்களுக்கு ஒரே தஞ்சமாக இருந்தீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே எங்களுடைய ஜீவியத்திலே சங்கீதக்காரன் தாவீது கூட சேர்ந்து நீர் எங்களுடைய கண்மலை என்று ருசி பார்க்க ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே உதவி செய்தீர். பலத்த துர்க்கமாக இருந்தீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே அந்த பெரிய ஒரு அடைக்கலம் ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்தது. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே, இந்த வேதராட்சி கூட்டத்திலே இந்த வார்த்தையை தியானிக்கத்தக்கதாக எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் கிருபாசனத்திலிருந்து இந்த நேரத்திலும் எங்களோட பேசும்படியாக நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, வருகை சமீபமாக இருக்கிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இதற்காக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே நீர் எங்களோட பேசியர்களும் இந்த முழு இடத்தையும் இந்த பலத்த சமூகத்துக்குள்ளாக அதை கொண்டு வருகிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெளியேற பெற்ற நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தின் கீழாக அதை கொண்டு வருகிறோம். இதுக்கு எதிராக கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை நசீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். அன்புள்ள தகப்பனே, எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே எங்களுக்கு எந்த ஆழமான தேவைகள் இருக்கிறது, ஆழமான கேள்விகளெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களோட பேசும்படியாக நோக்கி பார்க்கிறோம். இந்த வார்த்தை கொடுக்கிற அடியேனும் இந்த கடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கழுவி சுத்திகரித்தருளும், இந்த வாயாக ஆண்டவரை வைத்துக்கொள்ளும். குமாரனை உயர்த்தலும், குமாரனை மகிமைப்படுத்தருளும். எல்லா கனமும் மகிமைக்கே செலுத்தி இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். சபை கூடியவர்களை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இங்கே நாளானது சமீபத்து வருகிறது என்று போடப்பட்டிருக்கிற அந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாளாக இருக்கிறது. இது சமீபித்து வருகிறதை நம்மாலே பார்க்க முடியும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே எந்தெந்த வகையிலெல்லாம் அந்த நாளை நம்மாலே பார்க்க முடியும் என்று சொல்லி அநேக விதத்திலே அதை குறித்து நாம் பார்த்தோம். விசேஷமாக முக்கியமாக இஸ்ரவேல் தேசத்திலே நடைபெறுகிற காரியங்கள், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட எவ்விதமாக அவர் இடைப்படுகிறார், எவ்விதமாக அந்த தேசத்திற்கு அவர் காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினால் சமீபித்து மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறதை குறித்து கூட நாம் அநேக சந்தர்ப்பத்திலே நாம் தியானித்தோம். இந்த உலகத்திலும் கூட நடைபெறுகிற காரியங்கள் பொதுவாக அதை வைத்து கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினால்
எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த நாள் சமீபித்து வருகிறது, அது நம்மாலே பார்க்க முடியும். அதை எப்படி பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த சபை கூடி வருவதிலே அதை நாம் சிறப்பான தனிப்பட்ட முறையில் நாம் தானிக்கலாம், தனிப்பட்ட முறையில் அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் சபையாக கூடி வரும் பொழுது இந்த நாள் சமீபித்து வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த நாளுக்கென்று நாம் ஆயத்தமாக சிறப்பான முறையில் ஆயத்தமாகவும் தேவன் உதவி செய்கிறார் என்றால் சபை எடுத்துக்கொள்ளதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சீக்கிரமாக வேகமாக அவர் வர இருக்கிறார். ஆகவே இந்த சமயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே, இப்பேற்பட்ட ஒரு சமயத்திலே சபை கூடி வரலை சில விட்டு விடுகிறதும் அங்கே நடைபெறும். அதுவும் ஒரு அடையாளமாகவே நாம் வைத்துக்கொள்ளலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வருகையினால் அந்த நாளிலே நாம் காணப்படும் பொழுது இவ்விதமாக தேவனுடைய சபையிலே அங்கே கூடி வருகிற காரியங்களை கூட சிலர் விட்டு விடுகிறது அங்கே இருக்கும். ஆகவே தேவன் இதை முன்னதாகவே சொல்லுகிறார். தேவனுடைய பழக்கம் என்னவென்றால் எல்லாவற்றையும் அவர் முன்னதாகவே அவர் சொல்லுகிறார். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று முன்னதாகவே அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் கொடுக்குற எல்லா விதமான ஆலோசனைகளும் எச்சரிப்புகளும் முன்னதாகவே அது காணப்படும். அதை நாம் கேட்காத பட்சத்தில்தான் அவர் நம்மை சிட்சிக்கிற ஒரு அன்புள்ள ஒரு தகப்பனாக அவர் மாறுகிறார். இங்கேயும் கூட இவ்விதமாக நடைபெறும், அது நடைபெறக்கூடாது. ஆகவே ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் தாங்குங்கள். ஆகவே இவ்விதமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்யும்போது சபை கூடியவர்களை அங்கே சிலர் விட்டு விடுகிற அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒருவர் புத்தி சொல்லி அறிவுறுத்தி உற்சாகப்படுத்தி விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் சமீபமாக இருக்கிறதை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாம் பார்க்க, அது நிமித்தமாக நாம் ஆயத்தப்பட அது உதவியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இமேஜினரி கேரக்டர் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் இல்லை. ஆகவே விசேஷமாக வாலிபர்களுக்கு கூட இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இருக்கிறார். இப்போது எப்படி நான் நின்று கொண்டிருக்கிறேன், நீங்களெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நம்மை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியிலும் இருக்கிறார். அவர் ஒரு டாக்டரின் அல்ல, அதையும் தாண்டி அவர் ஒரு நபர், ஒரு பர்சன். அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். உன்னை அதிகமாக அவர் நேசிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடவே இருக்கிறார், நமக்கு தெரியும். ஆனால் அநேக சந்தர்ப்பத்திலே அவரை நாம் ஒரு இமேஜினரி கேரக்டரை போல நாம் மாற்றுகிறோம். ஆனால் அவர் இருக்கிறார், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். ஆகவே இந்த ஆண்டு இறுதியிலே நாம் வந்திருந்தாலும் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட கிருபையின் கதவு சீக்கிரமாக மூடப்பட போகிறது. அது ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்தாலும் கிருபையின் கதவும் சீக்கிரமாய் மூடப்பட போகிறது. குளோபலாக உலகளாகிய அளவிலே அந்த கிருபையின் கதவு மூடப்படும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வரும்போது அது மூடப்படும். உலகளாவிய விதத்தில் நாம் பார்க்கும் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக உனக்கு மரணம் வரும் என்றால், நீ ரட்சிக்கப்படாவிட்டால் உனக்கு கிருபையின் வாசல் மூடப்பட்டது. அதுக்கு பிற்பாடு உனக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு பிற்பாடு உனக்கு சந்தர்ப்பம் இல்லை, அதுக்கு பிற்பாடு எந்த வழியும் தேவன் வைக்கவில்லை. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் இதை காட்டிலும் மற்றொரு நாள் ஒரு சிறந்த ஒரு நாளாக இருக்காது. இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட அன்பாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். உனக்காக தான் அவர் மரித்தா, உனக்காக தான் ரத்தம் சிந்தினா. ரோம போர் சேவர்களுடைய அந்த அதிகாரம், அந்த வல்லமை, இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கட்டவில்லை. சிலுவையிலே இருந்து அவர் மௌனமாக எல்லாவற்றையும் அவர் தாங்கி கொண்டு இருந்தார். ஆணிகள் அடிக்கப்படும் போதும் தாங்கி கொண்டு இருந்தார். அவராலே அதிலிருந்து வெளியே எளிமையாக வந்திருக்க முடியும். அந்த வல்லமை இருந்தது. ஆனால் எதுவும் செய்யாமல் அவரை கட்டி போட்டு வைத்தது உன்மேல் தேவன் வைத்த அந்த அன்புதான். அதை நாம் சொல்ல முடியாது, அந்த அன்பை நாம் விவரிக்க முடியாது. அது ஒரு நிச்சயமாகவே ஒரு அறிவு கெட்டாத ஒரு அன்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பெரிதான ஒரு ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே
நீங்கள் வரும்படியாக தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி நீங்கள் வந்தபொழுது, அப்படி வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நித்தியத்தை நீங்கள் எங்கே கழிக்கப் போகிறீர்கள் என்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு வந்துவிடும். அது முதலாவது அந்த நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நான் கழிக்கப் போகிறேனா அல்லது நரகத்திலே கழிக்கப் போகிறேனா என்று சொல்லி, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் நிச்சயமாகவே பரலோகத்திலே நித்தியத்தை நான் கழிக்கப் போகிறேன் என்ற ஒரு மேலான ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால், நித்தியத்தை எப்படி கழிக்கப் போகிறாய் என்ற நிச்சயம் உனக்கு வேண்டும். அதுக்கு தான் பரிசுத்த வேதாகமத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது நோக்கம், நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுக்கான நோக்கம், ரட்சிக்கப்பட்டும் நாம் பரலோகத்தை போகாதபடிக்கு இன்னும் பூமியிலே இருக்கிறதுக்கான நோக்கம், நமக்காக தொடர்ந்து பிரதான ஆசாரியராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிற நோக்கம், ஒவ்வொரு கத்தோல் நாள்தோறும் கத்தோடைய பந்தி நம் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிற அதே நோக்கம், ஒரே நோக்கம், நீ நித்தியத்திலே எப்படி கழிக்கப் போகிறாய் என்பதற்காக தான். நாம் நித்தியத்தில் எப்படி கழிக்கப் போகிறோம் என்பதற்கான ஒரு தீர்ப்பு தேவன் பரலோகத்துக்கு போன பிற்பாடு தான் நமக்கு கொடுக்க போகிறார். அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே தான் நாம் நித்தியத்தை நாம் எங்கே கழிக்கப் போகிறோம் என்பதை நம்மாலே அப்போதான் நமக்கே தெரியும். ஆனால் பவுல் இந்த உலகத்தில் இருக்கும் போதே அவர் ஒரு பெரிய நிச்சயம் இருந்தது. நான் நிச்சயமாகவே நல்லா போடுறதான் போராடினேன், நிச்சயமாகவே என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், என் ஓட்டத்தை முடித்த 100%. பவுலுக்கு இருந்த அதே விசுவாசம், அதே நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். நிச்சயமாகவே அந்த நாளிலே நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு நிச்சயமாகவே அந்த கிரீடத்தை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை பவுலுக்கு இந்த பூமியில் இருக்கும் போது இருந்தது. அதே நிச்சயம், அதே நம்பிக்கை நமக்கும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நமக்கு சமீபமாக இருக்கிறது. ஆகவே இந்த சத்துருவாகிய சாத்தான் 2 ராஜ்யங்கள் நிமித்தமாக தான் இப்போது எல்லாமே இந்த பூமியிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், இதை குறித்து இப்போது விளக்கமாக சொல்லப் போவதில்லை, ஆனால் சில குறிப்புகள் மாத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? இது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. இயேசு கிறிஸ்து என்ன ஒத்துக்கொள்கிறார், என்ன அறிக்கை செய்கிறார் என்று சொன்னால், சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்பதை அவர் அறிக்கை செய்கிறார், அவர் அதை ஒற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். அடுத்தபடியாக 28ஆம் வசனம், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ஆகவே சாத்தானுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி 2 காரியங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த பூமியிலே எல்லாமே நடக்கிறது. ஆகவே இந்த சாத்தானை பார்க்கும்போது அவன் வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த வஞ்சிக்கிற காரியத்தை குறித்து நாம் சாதாரணமாக ஒருவரை எடுத்துக்கொள்ளலாம். அவன் முதலாக உபயோகப்படுத்தின அந்த ஆயுதமே அந்த வஞ்சனை தான். அப்போஸ் நாங்கள் பவுலும் கூட இந்த சாத்தானை குறித்து சொல்லும்போது அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே என்று சொல்லி அந்த வஞ்சனை, அந்த தந்திரம், இதை குறித்து தான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நான் ஆயத்தமாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிற நாம் இதை குறித்து நாம் விழிப்பாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் எத்தனை நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சம்பாஷித்தவர்கள் தெரியாது. ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கூட பேசுவார். என்ன மகிமையான ஒரு நேரமாக இருந்திருக்கும், என்ன மகிமையான காரியங்கள்லாம் பேசியிருப்பார்கள். எவ்வளோ நாள் அப்படி நடந்திருக்கும். ஆனால் ஒரே நாள், ஒரே நேரம், ஒரே சமயத்திலே சத்துருவாகிய சாத்தான் ஒரு முறை தான் ஏவாளோட பேசினான், எல்லாம் மாறி போனது. ஒரே ஒரு முறை தான் சாத்தான் பேசினான். வீழ்ந்து போனார்கள் மனுஷ வர்க்கம். வஞ்சனை அவ்வளவு பயங்கரமானது, அவ்வளவு கொடியது. இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகவே பிரியமானவர்களே, விசேஷமாக வாலிப சகோதர சகோதரிகளே, சத்துருவாகிய சாத்தான் அவன் வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய வல்லமை பயங்கரமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாள் எத்தனையோ நாள் இயேசு கிறிஸ்துவோடு அல்லது தேவனோட பேசுகிற அனுபவம் பெற்றிருந்தாலும் ஒரே ஒரு முறை சத்துருவாகிய சாத்தான் ஏவாவோட பேசினான். முழு மனுஷ வர்க்கமும் பாதிக்கப்பட்டது. ஆகவே நாம் விழிப்பாய்
நாம் காணப்பட வேண்டும், நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாத்தானுக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்திலே அவன் செயல்பட்டு கொண்டு வருகிறான். தேவனுக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக அங்கே நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் சாத்தானுடைய ராஜ்யத்திலே நாம் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் கேள்விப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது மனம் திரும்பி ஞானஸ்நான சாட்சியிலே நாம் கீழ்ப்படைந்திருக்க வேண்டும். இது ரெண்டும் ஒரே ஒரு படியாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானத்தை குறித்து அவ்வளவு கவலை இல்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லாதபடிக்கு நான் மனம் திரும்பி இருக்கிறேன் என்று சொல்லலாம். வேதாகமத்தின் அடிப்படையில் அது சரியல்ல. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நடுராத்திரியிலே அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுது. என்ன அவசரம், என்ன அவசியம்? அப்புறம் கொடுத்துருக்கலாமே. அந்த ரதத்தில் சென்ற அந்த மந்திரிக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே நிறுத்து, தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் கொடு என்று சொன்னார். அவ்வளோ என்ன அவசரம்? நாம் அப்படி யோசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அது ரெண்டுமே மனம் திரும்புவதிலே அடங்கி இருக்கிறது என்று சொல்லி, சட்டப்பூர்வமாக சட்ட ரீதியாக சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து விட்டேன் என்பதற்கு அடையாளமாக இந்த மனம் திரும்புதலும் அதோடு கூட சேர்த்து தண்ணீரிலே நாம் ஞானஸ்நானத்திலே கீழ்ப்படிதம் இருக்கிறது. இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தயவு செய்து ஞானஸ்நானத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம், அது வேறு என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆகவே பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை சில காரியங்கள் நாம் தியானித்து கொண்டு வந்தோம். ரெவலேஷன் சாப்டர் 14 verse 1 முதல் வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவர் நாமம் அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இங்கே அப்போஸ்தலனாக யோவான் பார்க்கும்போது 144,000 பேர் இங்கே சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட அவர்கள் நின்று கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். இவர்கள் யார், இவர்கள் எந்த கூட்டம் என்று சொல்லி நமக்கு நன்றாகவே தெரியும். இது உபத்திர காலம் முடிந்த பிற்பாடு நடைபெறுகிற ஒரு காட்சியாக இருக்கிறது. உபத்திர காலத்தின் ஆரம்பத்திலே அல்லது அந்த உபத்திர காலத்தின் மத்திய பகுதியிலே, உபத்திர காலம் 7 ஆண்டுகள் நமக்கு தெரியும். அது 3.5 ஆண்டுகள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. 2வது 3.5 ஆண்டு ஆரம்பிக்கப்படும் போது ஒரு நிகழ்ச்சி விதமாக நடக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் இவைகளுக்கு பின் முதல் வசனம், இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அந்த சமயத்திலே ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது. 3ஆம் வசனம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு அங்கே கூப்பிட்டான். அது பிற்பாடு முத்திரை போடப்படுகிறது. இதை யார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் அங்கே முத்திரை போடப்படுகிறார்கள். ஆகவே மொத்தம் 1,44,000 பேர் முத்திரை போடப்படுகிறார்கள். இந்த 1,44,000 பேர் அங்கே முத்திரை போடப்பட்ட பொழுது அது உபத்திர காலத்தின் ஒரு மத்திய பகுதியிலே அங்கே காணப்படுகிறது. இது ஒரு கேள்விக்கு பதிலாக தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் இருக்கிறது. அது என்ன கேள்வி என்று சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அந்த கேள்வி இருக்கிறது. அவருடைய கோபாக்கனின் மகானால் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். அந்த கேள்விக்கு பதிலாக தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 2 குழுக்களை பார்க்கிறோம். இந்த 2 குழுக்களே, முதலாவது குழு இந்த 1,44,000 பேர், இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்களை தேவன் அங்கே முத்திரை போடுகிறார். அந்த முத்திரை போடுகிறார் தான் இங்கே இருக்கிறது. ஆனால் அந்த முத்திரையில் என்ன இருந்தது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் பார்த்தோம். அந்த முத்திரையில் என்ன இருக்கிறது என்றால், பிதாவின் நாமம் தங்கள் அவரோடு கூட அவர் நாமமும் அவருடைய பிதாவின் நாமமும் தங்கள் நெற்றியிலே அங்கே முத்திரையாக போடப்பட்டிருந்தது. இந்த
1,44,000 பேர் நெற்றிகளிலே இவ்விதமாக ஒரு முத்திரை அங்கே காணப்படுகிறது. இவர்கள் முதலாவது குழு. இந்த இரண்டாவது குழுவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல சாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்ட ஜனங்கள் வெள்ளை அங்கிலை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இது இரண்டாவது குழு. இவர்களுக்கு பின்பு இவர்கள் புறஜாதி மக்கள். இவர்களுக்கு முத்திரை போடப்படவில்லை. ஒரு ஏராளமான எண்ணிக்கை அடங்காத ஒரு கூட்டத்தாராக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு குழுக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதலாவது குழு, ரெண்டு குழுவும் உபத்திர காலத்துக்குள்ளே செல்லுகிறது. இந்த ரெண்டு குழுக்களும், முதலாவது குழு இந்த 1,44,000 பேர் உபத்திர காலத்துக்குள்ளே அவர்கள் சென்றாலும் கூட அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அவர்கள் இரத்த சாட்சியாகலாம் மறிக்கவில்லை. அப்படி எல்லாம் இருந்தால் முத்திரை போட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆகவே இந்த 1,44,000 பேர் எதற்காக இந்த முத்திரை? அந்திகிறிஸ்தன் ஆட்சியிலே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும். இவர்கள்தான் சுவிசேஷர்களாக. அது என்ன சுவிசேஷம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த நாட்களிலே அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை முழு பூமிக்கும் அறிவிக்கக்கூடியவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் மூலமாக தான் பெரிய ஒரு ஆத்ம அறுவடை அங்கே நடக்கிறது. அதை குறித்து தான் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். இவர்கள் இரத்த சாட்சியாக அங்கே மரிக்கிறார்கள். அங்கே தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்களை குறித்து தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் முதல் குழு முத்திரை போடப்பட்டவர்கள், இரண்டாவது குழு முத்திரை போடப்படாதவர்கள். முத்திரை போடப்பட்ட முதல் குழு இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் 12 கோத்திரத்தால், ஒவ்வொரு கோத்திரத்தாரிலிருந்தும் 12,000 பேர் அங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு சேதமும் இராது. இவர்களை குறித்து தான் வெள்ளாடு செம்மறியாடு என்று சொல்லி பார்க்கிற உண்மையிலே என் சகோதரர் என் சகோதரர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் அல்லவா? அவர்கள்தான் இவர்கள். இவர்களை அங்கே தேவன் அற்புதமாக பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். ஆனால் முதல் 3.5 ஆண்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். அப்போ 2 சாட்சிகள் இருக்கிறார்கள். அதை குறித்து நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். அந்த 2 சாட்சிகள் அவர்களும் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார்கள். ஆனால் அவருடைய எல்லையை பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் எருசலேம் இதற்குள்ளாகவே இருந்தது. அந்த 2 சாட்சிகள் மரித்து போன பிற்பாடு தேவன் அடுத்தபடியாக இந்த 1,44,000 பேரை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் முத்திரை போட்டு இவ்விதமாக அவர்கள் மூலமாக இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம், ஏனென்றால் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை மன்னிக்காது, அது நிறுத்தப்படும். கிருபையின் காலம் என்று சொல்லி இல்லை, அதுவும் அங்கே நிறுத்தப்படும். இந்த கிருபையின் காலத்திலே சபை இருக்கும்போது உனக்கு சுவிசேஷம் அறிவித்து அதை கேட்டும் நீ ரட்சிக்கப்படாவிட்டால், அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சபை அழைத்து கொண்டு போய்விட்டால், நீ அந்த கிறிஸ்தன் ஆட்சியில் இருந்தால் திரும்பவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ள உனக்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நீ இழந்தது தான். அது என்ன வசனம் எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். அது இந்த கிருபையின் காலத்திலே அன்பாய் சுவிசேஷம் சொல்லப்படும் பொழுது நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நீ இந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ளாக நீ செல்லுவாய் என்றால் உனக்கு ரட்சிப்பு இல்லை, உனக்கு நித்திய ஆக்கினை. இந்த பூமியிலே உனக்கு கஷ்டம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கஷ்டம் உபத்திரம் இதற்குள்ளாக நீ செல்ல வேண்டும். 7 முத்திரைகள் மூலமாக கஷ்டம், 7 எக்காலங்கள் மூலமாக கஷ்டம், 7 இடி முழக்கங்கள் மூலமாக கஷ்டம், 7 கலசங்கள் கோப கலசங்கள் மூலமாக கஷ்டம், 7 விதமான வாதைகள் மூலமாக கஷ்டம். அதுவும் தவிர மரித்தால் நித்திய நரகம். இதையெல்லாம் இப்போது நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீ தவிர்க்கலாம். நீ பரலோகத்திலே அவரோடு கூட எவ்வளோ திட்டங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதிலெல்லாம் அற்புதமாக நீ பங்கு பெறலாம். அடுத்தது இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த 1,44,000 பேர் இந்த சிங்கக்கபியில் இருந்த தானியலை போல, அக்னி சூழல் இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல உபத்திரது காலத்துக்குள்ளாக அவர்கள் சென்றார்கள். 2 குழுவும் சென்றார்கள். ஒரு குழு பாதுகாப்பாக இருந்தது, மற்றொரு குழு இரத்த சாட்சியாக மரித்து தேவனுடைய சமூகத்துக்குள்ளே அவர்கள் சென்றார்கள். இன்னொரு குழு அதுக்குள்ளேயே போகாமல் காப்பாற்றப்பட்டார்கள் அல்லது
பாதுகாக்கப்பட்டார்கள். அதுதான் நீயும் நானும் சபையார் அதற்குள்ளாகவே போகவில்லை. தேவன் அதற்கு முன்பதாக மத்திய ஆகாயத்தில் வந்து இந்த சபையை அவர் எடுத்துக்கொள்ள அவர் வர இருக்கிறார். ஆகவே தான் இந்த அவசரமாக இந்த காரியங்களை அறிவித்து கொண்டு வருகிறோம். ஏனென்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம், அது நீ மரித்தால்தான். ஆனால் நீ உயிரோடு இருக்கும் போதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வந்து விட்டால், நீ ரட்சிக்கப்படாவிட்டால் உன் நிலைமை மிக மிக மோசமாக இருக்கும். பிற்பாடு நித்திய நரகமும் உன்னுடைய பங்காக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இவர்கள் முத்திரை போடாதவர்கள், இவர்கள் ஏராளமான எண்ணிக்கை அடங்காத ஜனங்கள். சில சமயத்திலே சபையாராக நாம் இது நமக்கும் கூட பொருந்துகிற வகையிலே எடுத்துக்கொள்கிறோம், தியானிக்கிறோம், பரவாயில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சி அந்த காலகட்டத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி தான். ஆகவே இது அந்திகிறிஸ்து ஆட்சியின் 2வது பகுதியிலே நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியாக அது காணப்படுகிறது. இவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இவர்கள் இரத்த சாட்சியாக அங்கே மரித்திருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? இவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரலோகத்திலே இரவும் பகலும் இல்லை, புதிய எருசலேமில் தேவனுடைய ஆலயமும் இல்லை. இது அற்புதமாக 1000 வருஷ அரசாட்சி மில்லேனியம் ரூலிலே நடைபெறுகிற ஒரு காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. மகிமையின் சரீரத்தோடு கூட இவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமிலே தன்னுடைய சிங்காசனத்தை வைத்து, இதை குறித்து பார்த்திருக்கிறோம், மீண்டுமாக நினைவுபடுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சியிலே எருசலேமிலே சிங்காசனத்தை வைத்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்வார். அதே 1000 வருஷ அரசாட்சியிலே எருசலேமிலே சிங்காசனத்தை வைத்து இஸ்ரேல் முழுவதுமாக ஆட்சி செய்யக்கூடியவர் நம் வேதாகமத்திலே பார்க்கிற அதே தாவீது. உயிர்த்தெழுதலில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, நாமும் உயிர்த்தெழுவோம், நமக்கும் ஆளுகை இருக்கிறது. ஆகவே இதை குறித்து நாம் பார்த்திருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இரவும் பகல் நாம் பரலோகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 25. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே கூட அங்கே ராக்காலம் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்திலே அங்கே ராக்காலம் இராது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறவர்களாக இருப்பார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவருக்குள்ளே அங்கே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவதும் உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை என்று சொல்லி இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே அந்திகிறிஸ்தின் ஆட்சியிலே அவர்கள் முத்திரை ஏதும் போடப்படாதபடிக்கு அவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்கிற அந்த கூட்டத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதை குறித்து தீர்க்க தரிசனமாக அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி விதமாக அவர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே ஏசாயா 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர்கள் பசியாக இருப்பதில்லை, தாகமாக இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீர் ஊற்றுங்களிடத்திலே அவர் கொண்டு போய் அவர் விடுகிறார். பிரியமானங்களே, அற்புதமாக வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே முதல் வசனத்திலே முத்திரை போடப்பட்டவர்களுடைய கூட்டம் 1,44,000 பேர். இவர்கள் உபத்திர காலத்துக்கு முன்பதாக முத்திரை போடப்பட்டார்கள். அதாவது யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று சொல்கிறோமே, அந்த 2வது 3.5 ஆண்டு ஒருவர் கூட மரிக்கவில்லை, ஒருவர் கூட எந்த சேதமும் இல்லை, அது ஒரு நபர் கூட குறையவில்லை. அதே 1,44,000 பேர் பாதுகாக்கப்பட்டவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக ஒலிவ மலையிலே வந்து இறங்கும்போது அதுக்கு பிற்பாடு சீயோன் மலைக்கு சென்று தன்னுடைய ஆளுகையை 1000 வருஷ அரசாட்சியை நிறுவும் பொழுது இவர்கள் அவரோடு கூட அவர்களுக்கு அருகாமையிலே மிக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நம்ம போல தான் சரீரப்பிரகமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். 1,44,000
44,000 பேர். ஆகவே இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே போகக்கூடிய தேவன் தெரிந்து கொண்ட முதலாவது கூட்டத்தார் இந்த பூமியிலே இவர்கள்தான் முதலாவது கூட்டத்தார். இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே, அதாவது உங்களும் என்னை போல சரீர பிரகாரமாக ஜனங்கள் இருக்க போகிறார்கள், வாழப் போகிறார்கள். அதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் 1000 வருஷ அரசாட்சியிலே கூட இந்த பூமியானது சற்று புதுப்பிக்கப்பட போகிறது. இந்த வானமும் ஒரு புதிய வானமாக மாறப்போகிறது. இதே பழைய பூமி தான். அந்த சமயத்திலே ஜனங்களுடைய சுபாவம் மாறப்போகிறது, மிருகங்களுடைய சுபாவங்கள் மாறப்போகிறது. இவையெல்லாம் குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லி பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அங்கே அறிந்து வைத்திருப்பார்கள். அந்த விதமான ஒரு நிலைமை இருக்க போகிறது இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே. அதிலே முதலாவது பங்கு பெறுகிற இந்த கூட்டத்தாரை பார்க்கும்போது இந்த 1,44,000 பேர் தான். அதுக்கு பிற்பாடு இன்னும் சில கூட்டத்தாரெல்லாம் அங்கே பங்கு பெறுகிறார்கள். இவர்கள் முதலாவது கூட்டத்தார். அது நிமித்தமாக தான் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். ஸ்ரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. இதை குறித்து நாம் பார்த்தோம். ஆகவே இது திருமணத்தை குறித்தோ மற்ற காரியத்தை குறித்தோ சொல்லப்படவில்லை. பரிசுத்த வேதாகமத்திலே திருமணம் கரை என்று சொல்லி தேவன் சொல்லாதபடிக்கு அதை குறித்து தேவன் மேலான காரியத்தை தான் அவர் சொல்லுகிறார். விவாகம் யாருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று தான் சொல்லுகிறாரே தவிர அது ஒரு கரை என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. ஆகவே இது ஆவிக்குரிய வண்ணமாக உலகத்தோடு கூட ஒப்புரவாகிற காரியம், பாவத்தோடு கூட சமரசம் செய்து கொள்கிற காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற காரியம், இதையெல்லாம் குறித்து தான் இங்கே கரை என்று சொல்லுகிறது. அங்கே இஸ்ரவேல் அங்கே ஜனங்களை பார்க்கும்போது தேவனோடு கூடவே அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், அவரோடு கூடவே நடக்கிறார்கள். ஆட்டுக்குட்டியார் எங்கே போனால் அங்கே அவர்கள் போகிறார்கள். எந்த விதத்திலும் உலகத்தோடு கூட அவர்கள் கரைப்படாதபடிக்கு அவர்கள் தங்களை காத்து கொண்டார்கள். இது நிமித்தமாக அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்ட இதில் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். இதில் இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே பங்கு பெறுகிற முதலாவது ஒரு கூட்டத்தாராக இவர்கள் காணப்படுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். முதலாவது தூதன் 6ஆம் வசனத்திலே அதை குறித்து நாம் கடந்த முறை வேதத்தை பார்த்தோம். நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருந்தான். ஆக எத்தனை சுவிசேஷங்கள் இப்படியாக இருக்கிறது. ஆகிய கலாத்திரலில் கூட எவ்விதமாய் வேறு வேறு சுவிசேஷங்கள்லாம் வந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இது முதலாவது தூதன் இவ்விதமாக சொல்லுகிறான். 7ஆம் வசனத்திலே அந்த முதலாவது தூதன் என்ன சொல்லுகிறான்? மிகுந்த சத்தமிட்டு நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. அந்த தூதன் அப்படி தான் சொல்லுகிறான். நித்திய சுவிசேஷம் இல்லை அப்படி என்ன இருக்கும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ சொல்வது போல அந்த கிருபையின் சுவிசேஷம் அல்ல, அது வேறு சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம். அங்கே தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் ஒரு சுவிசேஷம். அது எப்படி அறிவிக்கப்படுகிறது? நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. இவர் சாதாரணமானவர் அல்ல, ஏதோ இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் அல்ல, ஏதோ ஒரு சில மலைகளுக்கு தேவன் அல்ல, சில நீரூற்றுகளுக்கு தேவன் அல்ல, சர்வத்தையும் உண்டாக்கின தேவனாக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின தேவனாக இருக்கிறார். ஆகவே இவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர் தான் உண்மையான மேசியா, இவர் ஏற்கனவே வந்திருக்கிறார், மீண்டுமாக அவர் வரப்போகிறார் என்று சொல்லி அங்கே அறிவிக்கப்படுகிறது. 8ஆம் வசனம். இப்போ 2வது தூதன் வருகிறான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசிதனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் கொடுத்தாலே என்றான். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாபிலோன் என்ற ஒரு பெயர் வருகிறது. அது இந்த பாபிலோன் என்ற ஒரு பெயர் வரும்போது ஒருவேளை அந்த பழைய பாபிலோனோ என்று சொல்லி நமக்கு யோசிக்க தோன்றுகிறது. இந்த பாபிலோன் அழியும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் 3 அந்தி கிறிஸ்து. ஒன்று பொலிட்டிக்கல் ஆன்டி கிரைஸ்ட், 2வது ரிலிஜியஸ் ஆன்டி கிரைஸ்ட், 3வது கமர்ஷியல் ஆன்டி கிரைஸ்ட். ஒன்று அரசியல் ரீதியான ஆந்தி கிறிஸ்து, 2வது மத ரீதியான ஆந்தி கிறிஸ்து, 3வது வியாபார ரீதியான
ஆன்டி கிறிஸ்து. இந்த பொலிட்டிக்கல் ஆன்டி கிரைஸ்டை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவன் ஜனங்களை போய் சேர வேண்டும், ஜனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அவன் மத ரீதியான ஆன்டி கிறிஸ்தை உபயோகப்படுத்துகிறான். ஸோ அதுதான் அந்த மிருகத்தின் மேலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி நாம் தியானித்திருக்கிறோம். இந்த மிருகம் பொலிட்டிக்கல் ஆன்டி கிரைஸ்ட், அதுக்கு மேலாக இருக்கிற அந்த ஸ்திரீ ரிலிஜியஸ் ஆன்டி கிரைஸ்ட். ஸோ இந்த மத ரீதியான இந்த அந்தி கிறிஸ்து தான் இந்த அரசியல் ரீதியான அந்தி கிறிஸ்தை நடத்துகிறான். ஆரம்பத்தில் அவன் தான் அநேக காரியங்கள் செய்ய சொல்லுகிறான். ஆனால் அதுக்கு பிற்பாடு ஓரளவுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஆன்டி கிரைஸ்ட் நன்றாக வளர்ந்த பிற்பாடு இந்த ரிலீஜியஸ் ஆன்டி கிரைஸ்டை அவனே சாகடிக்கிறான், கொன்று விடுகிறான். அதுக்கு பிற்பாடு தேவன் என்ன செய்கிறான்? இந்த கமர்ஷியல் ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லுகிறோமே அந்த காரியத்தை நாசம் செய்கிறார். இந்த பாபிலோனியுடைய அழிவை குறித்து, இந்த கமர்ஷியல் பாபிலோனுடைய அழிவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு பெரிய ஒரு தகவல்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவியுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்புமான சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவருடைய பாவம் வான பரிந்தம் எட்டினது, அவருடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக இந்த பாபிலோனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமி உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பாபிலோன் என்று சொல்லி ஒரு நகரம் இருந்தது, அதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பாபிலோனுக்கு விரோதமாக தேவன் என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தாரோ அந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறி முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எரேமியாவின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும்போது எரேமியா 51ஆம் அதிகாரம், எரேமியா 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். 7ஆம் வசனம். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது, அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். 8ஆம் வசனம். பாபிலோன் சடிதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள், அதன் நோவை ஆற்ற பிசந்தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். 9ஆம் வசனம். பாபிலோனை குணமாக்கும்படிக்கு பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டு விடுங்கள், நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டங்கள் பரியந்தம் எட்டினது. 10ஆம் வசனம். கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார், நம்முடைய தேவநாய கர்த்தரின் செயலை சியோனிலே விவரிப்புங்கள் வாருங்கள். எப்படி பாபிலோன் விழுந்தது, எப்படி அது சடிதாக விழுந்து போனது, அந்த ராஜ்யங்களிலே நாம் தியானித்த போது பார்த்தோம். ஒரு நாள் இரவு யாருமே எதிர்பார்க்காத போது அந்த ராஜாவே பாதுகாப்பாக இல்லை, குடித்து வெறித்து கொண்டு பாபிலோன் ராஜா இருந்தபோது, வாசல் எல்லாம் கோட்டையின் வாசல் எல்லாம் திறக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தபோது மிக சுலபமாக மேதிய பெர்ஷிய ராஜ்யம் வந்து ஒரே இரவிலே அவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஏதோ சாதாரணமாக ஒரு ராஜ்யம் போல வீழ்த்தி அதை பிடித்து கொண்டார்கள். அப்படிதான் அது பிடிக்கப்பட்டது என்று சொல்லி 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எரேமியா 51:11. அம்புகளை துலக்குங்கள், கேடங்களை நன்றாய் சப்பனிடுங்கள், கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்திற்காக அவர் வாங்கும் பழி. ஆகவே தேவன் தம்முடைய ஆலயத்திற்காக கூட இப்படி செய்வாரா என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். வேதம் சொல்லுகிற செய்வா. கர்த்தர் தம்முடைய ஆலயத்திற்காக பக்தி வாராக்கம் கொண்டிருக்கிறார், கர்த்தர் தம்முடைய ஆலயத்திற்காக பழி வாங்குவார் என்று பரிசுத்த வேத எழுத்துக்கள் நமக்கு எச்சரிப்பை அங்கே கொடுக்கிறது. அப்படிதான் அவர் செய்தார். இவ்விதமாக தான் பாபிலோன் அந்த நாட்களிலே
முற்றிலுமாக அது அழிந்து போனது. கூடுதலாக அந்த தீர்க்க தரிசன நிறைவேறலை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியும் கூட அவர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 13ஆம் அதிகாரம், ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேருடைய பிரதான மகிமையுமாக பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கழிக்கப்பட்டது போல அங்கே கழிக்கப்படும். இவ்விதமாக பாபிலோன் கழிக்கப்பட்டாயிற்று. இன்றைக்கு இருக்கிற ஈராக் என்று சொல்லுகிற இடம் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட பாபிலோன் அல்ல. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட பாபிலோன் அதே ஈராக்கிலே சற்று தொலைவிலே அது பூமிக்குள்ளே அது புதைந்து கிடைக்கிறது. ஸோ அதை எப்படி உபயோகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அங்கே சுற்றுலா பயணிகள் அந்த இடத்தை போய் பார்த்துவிட்டு வருகிறார்கள். அதற்கு வழிகாட்டியாக அரேபியர்கள் இருக்கிறார்கள். பழைய பாபிலோனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, ஆகவே சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்கள் இன்றைக்கும் கூட அங்கே செல்லுகிறார்கள். அது பட்டணத்திலிருந்து மிக தொலைவிலே இருக்கிறது. ஆகவே வெளிநாட்டவர் என்ன செய்வார்கள், அந்த அரேபியன் இடத்திலே இரவான பிற்பாடு நாளைக்கு மீண்டுமாய் பட்டணத்திற்கு போய் மீண்டுமாய் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டுமாய் நேரம் செலவாகும். ஆக இரவிலே நாம் இங்கே கூடாரம் போட்டு விடலாம், எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொன்னாலும் கூட அந்த அரேபியன் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஐயா, எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, இப்படி செய்யக்கூடாது, நாம் போய் தான் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுவான். ஆனால் வேதத்தை வாசிக்கிற நமக்கு தெரியும் ஏன் அந்த அரேபியன் அப்படி சொல்லுகிறான் என்றால் அது தேவனுடைய வார்த்தை. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை, தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரேபியன் கூடாரம் போடுவதும் இல்லை, அங்கே மெய்ப்ப மந்தையை மறிப்பதும் இல்லை. எழுத்தளவிலே சந்தேகமே இல்லாதபடிக்கு பரிசுத்த வேதாகமத்தின் தேவன்தான் உண்மையான தேவன். அந்த தேவன்தான் இஸ்ரவேலின் தேவன். அந்த தேவன்தான் உன்னுடைய என்னுடைய இரட்சகர், உன்னுடைய என்னுடைய மீட்பர். அவர் ஜீவனோடு தான் இருக்கிறான், அவர் உயிரோடு தான் இருக்கிறான். பாபிலோன் வேதத்தின் அடிப்படையிலே அழிந்து போனது. வேதாகமத்தில் இப்போது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே தான் அந்த பழைய பாபிலோன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நகரம் குடியேற்றப்படாமல் காணப்படுகிறது. 21ஆம் வசனம், ஏசாயா 13:21. காட்டு மிருகங்களே அங்கே படுத்துக்கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிக்கொள்ளும், காட்டாடுகள் அங்கே துள்ளும். பிரியமாகவே இப்படி தான் பாபிலோன் இருக்கிறது. ஆக இந்த பாபிலோன் தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே அழிக்கப்பட்டாயிற்று. ஆனால் இதை கட்ட அநேக முயற்சி செய்தார்கள். அதற்கான ஆரம்ப வேலைகள் நடைபெற்றது. சதாம் ஹுசேன் அதிபதியாக இருக்கும்போது நான் கட்டுவேன் என்று சொல்லி ஆரம்பித்தார். ஆனால் அது நின்றுவிட்டது. இன்றைக்கும் கூட சில அதை குறித்து மிக ஆர்வமாய் அது கட்டத்தக்கதாக வாஞ்சிக்கிறார்கள். ஒருவேளை அதை குறித்தான செய்திகள் நாம் கேட்கலாம். கல் இறங்கிட்டு, சிமெண்ட் இறங்கிட்டு, ஒரு சோறு எழுப்பி ஆயிற்று, எல்லாம் கேட்கலாம். அது கட்ட முடியாது. தேவன் நிறுத்துவா, வேதம் சொல்லுகிறது அதற்கு வாய்ப்பில்லை என்று. அப்படி என்றால் இங்கே பாபிலோன் என்று வருகிறது. இது எந்த பாபிலோன் என்று சொல்ல முடியும்? இது நானார்த்தமாக தேவன் சொல்லுகிறார். பாபிலோனுடைய அந்த பாவங்கள் மீண்டுமாக கடைசி வல்லரசிலே அது கட்டப்படும். அந்த பாபிலோனிய அந்த பாவங்கள், அந்த அருவருப்புகள், பாபிலோன் சகல அருவருப்புகளுக்கும் தாய் என்று சொல்லப்படும் பொழுது ஏன் அப்படி சொல்லப்படுகிறது என்றால், ஆதியாகமத்திலே அதற்கான ஒரு ஆரம்ப இடம் அங்கே நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் என்னென்ன அசுத்தங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அங்கே தான் கற்றுக்கொண்டார்கள். அங்கே தான் எல்லா விதமான அசுத்தத்திற்கும் அங்கே அந்த நாகரிகத்தில் தான் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டது. இது சாத்தானுடைய ராஜ்யம், சாத்தானுடைய செயல்பாடுகள், சாத்தானுடைய ஆவி என்று சொல்லலாம் வேதாகமத்திலே அங்கே காணப்படுகிறது. அதை குறித்தெல்லாம் நாம் பார்க்கும்போது எப்படி இது செயல்படுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ரசிக்கப்பட்டாலும் கூட அது எப்படி நம்மை தொடும், நாம் எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும் பவுல் சொல்லுகிறார். அது கலாத்தியர் சபைக்கு சொல்லும்போது இதை குறித்து சொல்லுகிறார். பி விச் கிராஃப்ட், பில்லி சூனியம் என்று சொல்லுகிறார். மாம்சத்தின் கிரியைகள் என்ற பட்டியலிலே போய் வாசித்து பாருங்கள், அங்கே பில்லி சூனியம் இருக்கும். அது இதை குறித்தெல்லாம் விழிப்பாக நாம் இருக்க வேண்டும். இதை குறித்தெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுக்குள்ளே உறுதியாய் திடமாய் இருக்க வேண்டும். ஆக என்னுடைய வார்த்தைகள்லாம் சற்று நாம் வித்தியாசமாக விளங்கிக் கொள்ளக்கூடும். ஆகவே இது சாத்தானுடைய
ஒரு கிரியைகள் என்று சொல்லி நாம் அவ்விதமாக புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த பெயரெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் வேதாகமத்தில் அப்படி தான் இருக்கிறது. கலாத்தியரின் புஸ்தகம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை ஆவன: விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம். 20ஆம் வசனம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம் என்று சொல்லுகிறான். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். இருக்கிறது விழிப்பாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், தேவனோடு கூட சரியான ஒரு நிலையிலே நாம் காணப்பட வேண்டும். சாத்தான் எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பின்பதாக தான் இருக்கிறான். எப்படி அவர்களை வீழ்த்தலாம், எப்படி அவர்களை நாம் பாவத்திலே விழ வைக்கலாம், எப்படி அவருடைய வாழ்க்கையை குலைத்து போடலாம், எப்படி குடும்பத்தை பிரிக்கலாம், எப்படி சபையை பிரிக்கலாம், எப்படி சந்தோஷம் இல்லாத நிலையை கொண்டு வரலாம், இவை இருக்கிறது. ஆனால் இவை குறித்து நாம் அதிகமாக தியானிக்காமல் இருக்கிறோம். ஏனென்றால் பேரெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்னவோ, அதனாலே அப்படி நாம் தியானிக்காமலே விட்டு. ஆனால் சாத்தானுக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது, சாத்தானுடைய ராஜ்யத்தில் இன்னென்ன காரியங்கள்லாம் இருக்கிறது என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆகவே இங்கே பாபிலோன் என்று சொல்லப்படும் பொழுது இது பாபிலோனுடைய பாவங்கள். இது ரோம் நகரிலே அது கட்டப்படுகிறது. பாபிலோனுடைய பாவங்கள் ரோம் நகரிலே அது கட்டப்படுகிறது. அங்கே இருந்துதான் சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்திற்கான எல்லா காரியங்களும் அவன் செய்து கொண்டு வருகிறான். அதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. அது விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனம், அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன், இப்போது 3ஆம் தூதன் வருகிறான், மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ள எவனோ. ஆகவே யாரெல்லாம் அந்த கிறிஸ்துவன் முத்திரை போடுகிறார்களோ, ஆக இதை குறித்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவன் முத்திரை அந்த கிறிஸ்து வந்த பிற்பாடு தான் வரும். அந்த கிறிஸ்து வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முன்பதாக சபை மேலே போக வேண்டும். அது இப்போது எதுவுமே அந்த கிறிஸ்துவன் முத்திரை அல்ல. ரெண்டாவது, முத்திரை மாத்திரம் தனியே வராது, அந்த சொரூபமும் அவன் வைப்பான். அங்கே முத்திரை போட்டு அந்த சொரூபத்தை வணங்க வேண்டும். இரண்டும் ஒன்றாக தான் வரும். அந்த நாட்களில் நாம் இருக்கக்கூடாது, இருக்க மாட்டோம். இதுதான் நம்முடைய பெரிதான ஒரு வாஞ்சையாக இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் அங்கே அவனுடைய முத்திரையை போற்றவர்கள், சொரூபத்தை வணங்கினவர்கள் உடைய நிலைமை குறித்து இங்கே வாசிக்கிறோம். 10ஆம் வசனம், அவன் தேவனுடைய கோபாக்கினியாக பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். ஆகவே அவர்களுக்கு மகா பெரிய ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த நியாயத்தீர்ப்பில் மகிமையின் சிங்காசன நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. இதை சற்று பார்க்காதபடிக்கு நாம் அநேகர் கடந்து போவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினராய் சகல பரிசுத்த தூதரோடு வரும்போது தமது மகிமையினுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இதுதான் க்ளோரியஸ் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி அழைக்கப்படுது. பயங்கரமானது, இதை நாம் விவரிக்க முடியாது. இவர்களை இவ்விதமாக பார்த்தோம் அல்லவா, முத்திரை போட்டவர்கள் நெற்றியிலே நேரடியாக தேவன் நியாயம் தீர்த்து நேரடியாக அதே நேரத்திலே அக்னி கடலிலே தள்ளுகிறார். அவர்கள் பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு. அந்த சமயத்தில் தான் அந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அவர் தள்ளுகிறார். முதலாக நரகத்துக்கு போகிறது 2 பேர் தான், அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும். 2 பேரும் தனியாக தான் இருக்கணும். 1000 வருஷம் அரசாட்சி கழித்து தான் பிற்பாடு யாரெல்லாம் நரகத்துக்கு போக போகிறார்களோ அவர்கள் நரகத்திலே போவார்கள். அதுக்கு பிற்பாடு தான் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. நரகத்துக்கு போகிறதே கஷ்டம். ஆனால் 1000 வருஷமாக நரகத்தில் தனியாக அங்கே 2 பேர் தான் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். அந்த கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி மாத்திரம் அங்கே முதலாவது அந்த அக்னி கடலிலே நரகத்திலே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆகவே இது மகிமை சிங்காசன ஒரு நியாயத்தீர்ப்பாய் இருக்கிறது. இதை தேவன் இந்த நியாயத்தீர்ப்பை அவர் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குவர்களுக்கும் அதனுடைய நாமத்தை முத்திரையும் தரித்துக்கொள்ள எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் நரகத்திலே அவர்கள் தள்ளப்பட போகிறார்கள், வாதிக்கப்பட போகிறார்கள். இது பயங்கரமான ஒரு நாட்களாக இருக்க போகிறது. ஆகவே அந்த நாட்களுக்குள்ளாக நாம் செல்லக்கூடாது. அதுக்கு முன்பதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மத்திய ஆகாயத்திலே வரும். ஆகவே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி திரளான ஒரு கூட்டத்தாரை குறித்து பார்த்தோம். அவர்கள் குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 12, 13. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்வர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். அதே பொறுமை இதில் விளங்கும். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நமக்கு இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லி கொண்டு வருகிறார். இந்த 7 ஆண்டு கால காரியங்களை குறித்து அவர் சொல்லி கொண்டு வருகிறார். ஆகவே இதை சபையாராக இது நமக்கு இது பொருந்தாது. நாம் சொல்லுகிறோம், இது நமக்குரியது வசனம் அல்ல. கிரியனாலே தான் ரட்சிக்கப்பட முடியாது. இது அண்டு கிறிஸ்டியன் ஆட்சியிலே அவர்கள் கிரியனாலே தான், இரத்த சாட்சியாக மரித்தால்தான் மோட்சம் போக முடியும். அதுக்கு அவர்கள் பாதியிலே விடக்கூடாது. ஒரு கொஞ்ச நாள் முத்திரை இல்லாமல் வாழ்ந்துட்டு ஐயோ கஷ்டம் இனிமேல் எப்படி சொல்லிட்டு முத்திரை அவர்கள் போட்டு கொண்டார்கள் என்றால் முடிவு அவர்கள் ரட்சிப்பில்லை. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நமக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பு அது சொல்லவே முடியாது. அது கிருபையினாலே, அது மகா பெரிய தேவனுடைய அன்பினாலே கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. அது பூர்ண ரட்சிப்பு, அது நித்திய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் அது சேர்க்கிறது. ரட்சிப்பை பெற்ற நீ தேவனுக்கு விரோதமாக செல்வாய் என்று சொன்னால், பரிசுத்த வேத திட்டங்களுக்கு வெளியே நீ செல்வாய் என்று சொன்னால், நீ தேவனுடைய சுதந்திரத்திலே பங்கு பெற முடியாது. நரகத்துக்கு செல்ல மாட்டாய். இன்றைக்கு அநேக நம்முடைய சுபாவம் வேறையாக இருக்கிறது. ஆக நாம் என்ன சொல்லுகிறோம், சிலர் சில விதமாக செயல்படும் பொழுது எடுத்த உடனே இவர்களெல்லாம் பல்லவத்துக்கு போவார்களா, இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களா, இவர்களெல்லாம் விசுவாசிகளா, நரகத்துக்கு தான் என்று சொல்லிவிடுகிறோம். அது இப்போது சமுதாயத்தில் நடக்கிறது அல்லவா. எங்கேயாவது புயலில் மரம் விழுந்துட்டாலும் முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும், எடுத்த உடனே அதான் சொல்லுவாங்க. அதுபோல் இவர்களாம் நரகத்துக்கு, எல்லாரையும் நரகத்தை அமைச்சு நாம் பரலத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம். ஸோ தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. நீ சுதந்திரத்தை இழக்கக்கூடிய பெரிய ஆபத்து இருக்கிறது. சுதந்திரத்தை 1000 வருஷ அரசாட்சியிலே உனக்கு பங்கு பெறாமல் போகிற ஆபத்து இருக்கிறது. புதிய எருசலேமிலே நீ ஆனந்திக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற ஆபத்துகள் இருக்கிறது. இப்படி தான் நீ சுதந்திரத்தை இழப்பாய். ஏசா எதற்காக அவன் கண்ணீர் விட்டு எழுதான் திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் சுதந்திரத்தை இழந்து போனான், ரட்சிப்பை அல்ல. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். மீண்டுமாக அவர்கள் எகிப்துக்கே அவர்கள் போகவில்லை. ஆனாலும் கானானுக்கும் அவர்கள் போகவில்லை. கானான் பரலோகம் அல்ல, கானான் சுதந்திரம். அவை சில சமயத்தில் அதை பரலோகம் என்று சொல்லி நினைத்து நாம் குழம்பி விடுகிறோம். அது ஒரு சுதந்திரம். இஸ்ரேல் ஜனங்கள் மீட்கப்பட்ட ஜனம் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். யார் அவர்கள்? எகிப்திலிருந்து வெளியே வந்து வனாந்திரத்திலே அவர்கள் மாண்டு போனார்கள். மோசே கூட தான் கானானுக்கு போகவில்லை. ஆனால் தேவனோடு கூட அவர் இருந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம் அல்லவா. அவை பிரியமான ரட்சிப்பை குறித்து தெளிவாய் இப்போ சாத்தான் இதிலே சில கோளங்களை கொண்டு வருகிறான். இந்த சத்தியத்தை சொல்லியே பார் இப்படி இருக்கிறது, நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ வேண்டும் சொல்லலாம். அதற்காக சொல்லவில்லை. நம்முடைய ரட்சிப்பு பூர்ண ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பில் எல்லாம் இருக்கிறது. இது அடுத்தது மிக மிக முக்கியம். அநேக ரட்சிப்பு என்றால் பாவ மன்னிப்பு, அதை கூட பரலோகம் என்று யோசிக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் யோசித்தார்கள். ஆகவே தான் அவர்கள் குழம்பி போனார்கள். அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திர சமயத்தில் கலந்து வந்து விட்டோம். அடுத்தது ஆகாரம், அடுத்தது என்ன நடக்கும்? அதுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு. ஆனால் தேவன் அந்த ரட்சிப்பில் எல்லாமே வைத்து தான் கொடுத்துருக்கிறான். பரலோகம் போகிற வரைக்கும் எல்லாவற்றையும் உனக்கு தேவன் வைத்து தான் அந்த ரட்சிப்புக்குள்ளே அவர் கொடுத்துருக்கிறார். பாலஸ்தீனா தேசத்திலே அல்லது அந்த சீன் வனாந்திரத்திலே பாலைவனம் என்றால் இரவிலே அவ்வளவு உஷ்ணம் இருக்கும். உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். பாலைவனத்தில் அங்கே கொடுத்து பார்த்துருப்பீர்கள்.
ஒரு பல லட்ச கூட்டம், மிருகங்கள், சிறு பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட எப்படி அந்த பாலைவனத்திலே இருப்பது? தேவன் பகலிலே அவருக்கு குளிர்ச்சியான ஒரு மேக ஸ்தம்பமாக இருந்தார். அதே பாலைவனம் இரவிலே பார்க்கும்போது அவ்வளவும் குளிர். அப்படியே நேர்மையாக கிளைமேட் சேஞ்ச் ஆகும். எல்லாம் மறித்து கூட போகலாம் அந்த பாலைவனத்தில். ஆனால் அவளுக்கு அக்னி ஸ்தம்பமாக மாறினார். அவளுக்கு மன்னா கொடுத்தா. அவருடைய வஸ்திரங்கள் பழமையாக போகவில்லை, பாதரட்சம் பழமையாக போகவில்லை. அந்த பாலைவனத்திலே பாம்புகள் இருக்கிற அந்த பாலைவனம், சீன் வனாந்தரம், அந்த மணல் கடையில் தான் அவ்வளோ பாம்புகளும் இருந்தது. ஒரு பாம்பும் ஒரு நாளும் கொத்தி யாரும் மறித்ததாக வேதாமத்தில் தகவல் இல்லை. ஆனால் ஒரு சமயத்தில் மாத்திரம் தேவன் அந்த பாம்புகளை வெளியே வர வைத்தா அவளை தண்டிக்கத்தக்கதாக. பாருங்கள், தேவன் கொடுத்த அந்த பாதுகாப்பு. விஷ ஜந்துகள் எல்லாம் இருக்கிறது, தேவன் பாதுகாப்பு கொடுத்தார். ஆகவே நம்முடைய ரட்சிப்பில் எல்லாம் இருக்கிறது. அது ஒரு பூர்ண ரட்சிப்பாக இருக்கிறது. வெறும் பாவ மன்னிப்பு பரலோக மாத்திரம் அல்ல, உன்னுடைய எல்லா தேவைகளுக்கும் அந்த ரட்சிப்பில் தான் இருக்கிறது. உன்னுடைய வியாதிக்கும் அந்த ரட்சிப்பில் தான் இருக்கிறது. உன்னுடைய பலவீனத்துக்கும் அந்த ரட்சிப்புக்குள்ளே ஏற்கனவே எல்லாம் வெத்து விட்டான். அவை நாம் மருத்துவத்தில் போகலாம், மாத்திரையெல்லாம் சாப்பிடலாம், அது நம்முடைய விருப்பம்தான். ஆனால் அந்த ரட்சிப்பில் எல்லாம் இருக்கிறது. அந்த ரட்சிப்பில் சுகம் இருக்குது. அந்த ரட்சிப்பில் எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்க. எதிர்கால படிப்பு, எதிர்கால வேலை, எதிர்கால வாழ்க்கை துணை, எதிர்கால ஊழியம் எல்லாமே அந்த ரட்சிப்பில் இருக்கிறது. அது பெரிய ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் உனக்கு கல்வாரி சிலையிலே சம்பாதித்து கொடுத்தா. அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவனை அழைக்கிறான். தொடர்ச்சியாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.